எவ்வளவு தண்ட செலவு செய்யறாங்க. ஒரு அந்த மாதிரி ஒரு தகர சீட்டை போட்டு ஒரு சேமிப்பு கிடங்கு கட்ட முடியாதா ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லையும்? சொல்லுங்க, கட்ட முடியுமா? முடியாது. எதுக்கு தெருவில் போடுற நீ? அப்ப உழவர்குடியின் உழைப்பை நீ எவ்வளவு உதாசீனப்படுத்துற, எவ்வளவு அவமதிக்கிற? ஆனா நீ சமாதி எத்தனை கோடியில் கட்டியிருக்க? தெருவுக்கு தெரிவிச்சால எத்தனை லட்சம் ரூபாய்க்கு கோடி ரூபாய்க்கு செலவழிச்சு பண்ணுவீங்க? 150 கோடியில நூலகம் கட்டிருங்க. 3 கோடியில கட்டிட முடியாத? 150 கோடியில கட்டி படிக்க பிள்ளைகளுக்கு படிக்க பனிக்கூடல இடிஞ்சு தரணும் எல்லாம் குட்டியச்சோரா கிடக்கு. எதை செய்யறதுன்னு தெரிய வேணாமா? பேருந்து நிலையம் கோயம்பேடுல இருக்குது. எனக்கு வசதி பத்திர வேற ஒன்று கட்டுன்னு அவனு கேட்கல. 410 ரூபா கோடி கேட்கலாம் பக்கத்து. திருச்சியில விண்ணூறு நிலையம் இருக்குது, போதும். அப்புறம் போய் பல ஆயிரம் கோடியை கட்டி ஒரு விண்ணூறு நிலையம். தூத்துக்குடியில இருக்குது, அது போதும். நாங்க யாரும் கேட்கற வசதி பத்திர அதுக்கு பல ஆயிரம் கோடி கட்டி இப்படி ஆடம்பரமா ஊதாரித்தனமா அப்படி மக்கள் காசை வீணடிக்கிறது. உழைக்கிற மக்கள் உயிர் தேவையா இருக்கிற உணவு அந்த பதத்தை சேமிக்க ஒரு கிடங்கு கட்ட முடியாதா? குடிச்சு சாகிற விஷம் சாராயத்தை பாதுகாக்க நீங்க சாராய கிடங்கு எப்படி கட்டிருக்கீங்க? டாஸ்மார்க்கு சரக்க பாதுகாக்க குடிரூட்டப்பட்டார ஏன்னா ஏசியில இல்லைன்னா வேண்டி போச்சு கொடுக்கல. வீரன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஓட்டு பண்ணல. ஏசி போட்டு அதுக்கு சிசிடிவி கண்காணிப்பு கருவி போட்டு 2 காவலரை பாதுகாப்பு போடுற அரசு. இந்த அரசா தரிசா இதுல லேசா தான் முளைக்குது. இன்னும் நாள் நல்லா முளைச்சா அதிலே பஞ்சு விளைஞ்சிரும். அப்படி வேளாண்மைனா என்னன்னு தெரியாது.